நாம் இவ்வளவு பெரிய வரலாற்றுக்குரியவர்களா, நமக்கு இவ்வளவு பெரிய பாரம்பரியம் உண்டா என்கின்ற ஒரு சுய பெருமையை அந்த புத்தகம் நமக்கு தருகிறது. யோசித்து பார்த்தால் புத்தகங்கள் என்ன செய்துவிடும்? புத்தகங்களை ஏன் வாசிக்க வேண்டும்? வாசிக்கின்ற பழக்கம் குறைந்து வருகிறது என்று ஒரு கணக்கீடு சொல்கிறது. புத்தக விற்பனை அதிகமாகிறது, புத்தகம் வாசிப்பது குறைகிறது. இது என்ன முரண்பாடு? ஏதேனும் ஒரு புத்தகத்தை பார்த்தவுடன் அந்த புத்தகத்தை என்று வாங்கி விடுகிறோமே தவிர அதை படித்து முடிக்கின்ற ஆளுமை நம்மில் சில பேருக்கே உண்டு. ஒன்று சொல்லுகிறேன், பெண்களுக்கு சொல்லுகிறேன், புத்தக வாசிப்பை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். அப்பதான் முன்னால இருக்கிறவன் என்ன பேசுறான்னு நமக்கு புரியும். பல நேரங்கள்ல முன்னால இருக்கிறாள் பேசுறது நமக்கு புரியறதில்லை. ஊரிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டேன். நான் என்னடா இதுன்னு தேடி பார்த்தேன். பெண்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா சொல்றேன். இருக்கிறீங்களா? ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா சொல்றேன். ஏ பெண், சரி வேற யார வேணாலும் வச்சுக்கோங்க. ஏ பின்னு ஒருத்தன் இருக்கிறான், இல்ல ஒருத்தி இருக்கிறா. ஏவை ஏமாத்துறாங்க, நல்லா ஏமாத்துறாங்க, அன்பு வச்சு ஏமாத்துறாங்க. அவங்க எப்படிலாம் ஏமாறுவாங்களோ அப்படிலாம் ஏமாத்துறாங்க. இந்த ஏலியும் பிலியும் யார் வெட்கப்பட வேண்டியவர்கள்? யாரு? பி தானே. ஏன்னா பி தான் ஏமாத்துறான். சரி, இது ஏக்கு தெரிஞ்சு போச்சு. ஏ தன்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. கொஞ்சம் காலம் போகுது. இந்த பி என்ன பண்ணுது? மறுபடியும் ஏ கிட்ட வருது. ஏ கிட்ட வந்து அதே வேலையை ஆரம்பிக்குது. இந்த ஏ பழசெல்லாம் மறந்துட்டு பியோட மறுபடியும் பழகி ஆரம்பிச்சு மறுபடியும் ஏமாறுதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப வெக்கப்பட வேண்டியது யாரு? இதுக்கு தான் ஊவரிங்னு பேரு. ஒரு புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது ஒரு சொல்லை நான் கண்டுபிடிக்கிறேன். ஒரு சொல்லை கண்டுபிடித்து அதனோடு பயணம் செய்கின்ற பொழுது வாழ்க்கையில் தடம் மாறுகின்ற பல விஷயங்களுக்கான விளக்கம் எனக்கு கிடைத்து போகிறது. புத்தகம் இதைத்தான் செய்யும். புத்தகம் என்பது என்ன தெரியுமா? அது ஸ்டக் ஆகி இருக்கக்கூடிய ஒரு மோட்டார் பம்பை ஆன் பண்ற மாதிரி. ஆன் பண்ணணும்னா முதல்ல ஒரு சொம்புல இருக்கிற தண்ணியை போடுவாங்க நம்ம அண்ணன்மார்கள்லாம். போட்டு மூடி ஆன் பண்ணீங்கன்னா குபு குபுன்னு தண்ணி வெளியில வரும். முதல்ல எந்த தண்ணி வரும்? போட்ட சொம்பு தண்ணி வரும். அப்புறமா எந்த தண்ணி வரும்? உள்ளிருந்து ஊத்து வரும். புத்தகம் போடப்படுகின்ற சொம்பு தண்ணீர் போன்றது. ஸ்டக்காகி இருக்கக்கூடிய நம்முடைய மனநிலையை அழுத்தி அகற்றி உள்ளே இருக்கின்ற நம்முடைய ஆழமான அறிவை நமக்கு வெளிப்படுத்துகின்ற பேராற்றல் புத்தகங்களுக்கு மட்டுமே உண்டு. நான் சில புத்தகங்களை வாசித்து, முக்கியமா ஐயா எழுதி இருக்கக்கூடிய வேள்பாரி எல்லாம் வாசிக்கின்ற பொழுது நாம் இவ்வளவு பெரிய வரலாற்றுக்குரியவர்களா, நமக்கு இவ்வளவு பெரிய பாரம்பரியம் உண்டா என்கின்ற ஒரு சுய பெருமையை அந்த புத்தகம் நமக்கு தருகிறது. அவருடைய காவல் கோட்டம் பார்க்கிறேன். ஆழமாக அதை வாசித்து போகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பாரம்பரியம் எவ்வளவு ஆழமானது, எவ்வளவு விஸ்தாரமானது என்பதனை ஒரு ஆய்வியல் அறிஞராக நின்று கதை வழியாக நமக்கு சொல்லக்கூடியது அந்த புத்தகம் வழியாக நமக்கு வந்து சேர்க்கிறது. நான் இப்படி சொல்கிறேன், ஒரு புத்தகம் என்பது வெறும் அரை மணி தியாலத்தில் நாம் படித்து முடிக்கக்கூடிய விஷயமாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த புத்தகம் எழுதுவதற்கு குறைந்தபட்சம் 6 மாதம் ஆகும். 6 மாதம் ஒரு மனிதனுடைய ஆழமான அனுபவம் தான் அரை மணி தியாலத்தில் நாம் படித்து முடிக்கக்கூடிய ஒரு புத்தகமாக நமக்கு வந்து சேர்கிறது. மிகுந்த கண்ணியத்துடனும் மிகுந்த நட்புறவுடனும் மிகுந்த நன்றி உணர்வுடனும் புத்தகத்தை கையில் எடுக்க வேண்டும். சரி, எந்த புத்தகத்தை? நான் இப்படி சொல்றேன், அதிர்ச்சி அடையாதீங்க. இப்போ ஒரு புக் இருக்கு, கால்ல பற்றுச்சு, என்னப்பா பண்ணுவோம்? தொட்டு கும்பிடுவீங்களா? சரி, வழிபாட்டு மொழிகள் இருக்கு இல்லையா, சமஸ்கிருதம், அரபி, அதுல ஏதோ எழுதி கீழே ஒரு துண்டு பேப்பர் கிடக்குது, கால் பற்றுச்சு. அந்த மதம் சார்ந்தவர்கள் என்ன செய்வாங்க? எடுத்து, நான் மொழி ஆசிரியை, ஒரு புத்தகத்தை எப்படி வாசிக்கணுங்கிறத சொல்றேன். புத்தகத்தை வாசித்தால்தான்
பல புத்தகங்களை காலையில் போட்டு மிதிக்க வேண்டும் என்கின்ற நிலையில் சில புத்தகங்கள் இருப்பது நமக்கு தெரியும். சில புத்தகத்தை கிழித்து நெருப்பில் போடலாம் என்பது தெரியும். மொழி என்பது உயர்ந்ததாக இருக்கலாம், ஆனால் அந்த மொழியினுடைய கண்டென்ட் இருக்குல்ல, அதுதான் பார்க்கப்பட வேண்டும். ஒருவேளை அரபியிலோ சமஸ்கிருதத்திலோ கெட்ட வார்த்தை எழுதி போட்டிருந்தாங்கன்னா வாசிக்க தான் தெரியுமே தவிர பொருள் தெரியாது நம்மில் பல பேருக்கு.